ஏனுங்க கண்மணிகளா, என்ன பண்ணுறீங்க கண்மணிகளா? அழகு அப்படிங்கிறது வந்து எந்த ஒரு பொருள் அழகாக இருக்குதோ அதை பொறுத்தது கிடையாது, யார் பார்க்குறாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்தை பொறுத்தது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் பார்த்திங்கன்னா, இந்த ஊஞ்ச மரங்கள். அதாவது எல்லா மரங்களுமே பார்த்திங்கன்னா இந்த மழை பெய்கிற காலத்தில் நல்லா வளர்ந்துருக்கும், பூக்கள் பூக்கும். ஆனால் இந்த ஊஞ்ச மரம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வேடை காலத்திலும், அதாவது கோடை காலத்திலும் கூட, இந்த சம்மர்லேயும் கூட கொஞ்சம் கூட மழை இல்லாமல் வெயில் வாட்டி வதைக்கிற இந்த ஒரு காலநிலையிலும் கூட பாருங்கள் எவ்வளோ அழகாக பூத்து கிடக்குது. நம்ம போய் அந்த வழியாக போனோம்னாவே அந்த ஊஞ்ச மரத்தினுடைய பூக்களினுடைய வாசம் இருக்குல்லங்க, அது வித்தியாசமானது. இதில் இந்த வீடியோ பார்க்குறதுல எத்தனை பேர் வந்து அந்த ஸ்மெல்லை வந்து உணர்ந்திருப்பீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரில. ஆனால் அது வித்தியாசமான ஸ்மெல்லு, அருமையான ஸ்மெல்லு. நாம் எப்போவுமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போதோ அல்லது மிகப்பெரிய கவலையில் இருக்கும்போதோ சில இந்த மாதிரி அழகான விஷயங்களை, இயற்கையை வந்து ரசித்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகளை தெரித்து ஓடிடும் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவும் உங்களுக்கு அமைய போகுது. நீங்கள் எந்த ஒரு கவலையில் இருக்கும்போதும் நம்ம வீடியோ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அழகை ரசிக்கும்போது உங்களுடைய கவலைகளே சிதறி சில்லு சில்லாக போயிடும் அப்படிம்பாங்களே, கண்ணாடி உடஞ்சி சிதற மாதிரி உங்கள் கவலைகள் காணாமல் போய்விடும் அப்படிங்கிறதா ஒரு உண்மை. அதை வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் கண்டிப்பாக சொல்லணும், உண்மையாக பொய்யா அப்படிங்கிறத. சரிங்களா? இங்கே பாருங்கள், அந்த பூக்கள் அதனுடைய அழகாக பாருங்களேன். அது மற்ற எந்த பூவுக்குமே இல்லாத ஒரு வடிவம் மாதிரி தான் இது இருக்கும், நூல் நூலாக அது ஒரு மாதிரி. இங்கே பாருங்கள் இன்னொரு அதிசயம். அதாவது தை மாதத்தில் இது தேவைப்படுற காலத்தில் இந்த பூக்கள் வந்து அதிகமாக நம்மளுக்கு கிடச்சிருந்துருக்காது. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குற இடமெல்லாம் பூத்து கிடக்கு, ஆவாரைப்பூ. ஸோ அதுவுமே ஒரு அழகு தான். இந்த பூக்களுமே வெய்ய காலத்தில் பூத்துருக்கு அப்படின்னா இது ஒரு அதிசயம் மாதிரி தான் தெரியுது, எனக்கு அதிசயம் மாதிரி தான் தெரியுது. ஸோ எதுவுமே நம்மளுடைய பார்வையில் தான் இருக்குது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லிக்க வரேன். சரிங்களா? எதையுமே ஒரு அழகாக பார்த்தோம்னா அழகு தான், எதையுமே ஒரு தவறான கண்ணோட்டத்தில் பார்த்தோம்னா அது தவறு.